வணக்கம். இந்த வீடியோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்டுக்கு 1 டே பிஃபோர் ரிவிஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவுக்கான வீடியோ. இன்னுமே ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் ரொம்பவே கஷ்டம், நான் எந்த ப்ராப்ளம் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. டிப்ஸ் வீடியோலெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா சாப்டர்லேயுமே எது இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் அப்படின்றத சொல்லியிருப்பேன். அண்ட் ரிவிஷன் வீடியோஸ் ஒவ்வொரு யூனிட்லேயும் எந்தெந்த ப்ராப்ளம் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இந்த ஒரு நாள் முன்னாடி நான் படிக்க போகிறேன், என்ன படிக்கிறதுன்னு தெரியல, எப்படி படித்தா ஈஸியாக மார்க் வாங்கலாம், அவங்களுக்காக இந்த வீடியோ. ஓகே, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபார்முலா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கொஷினில், நீங்கள் அப்படியே எடுத்து எழுத போகிறீங்க. அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட் இன்கம் அப்ரோச், நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச். இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் 5 இயர் கொஷின் பேப்பரில் கண்டிப்பாக ஒரு 3 இயர்ஸ் கொஷின் பேப்பரில் இந்த ப்ராப்ளம்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க ரிப்பீட்டடாக. ஓகேவா? ஸோ ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க்கு, இந்த ப்ராப்ளம்ஸ்க்குரிய லிங்க் மட்டுமே கொடுக்குறேன். ஏன்னா உங்களால் தேடி எடுக்க முடியாது இல்லையா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்றத. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்க்குரிய லிங்க்கை மட்டும் கொடுக்குறேன். அந்த ப்ராப்ளம்ஸை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனால் கண்டிப்பாக எக்ஸாமில் இந்த ப்ராப்ளம்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா எக்ஸாம் முடிச்சு இவ்வளோ ஈஸியான ப்ராப்ளம் இதை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ நெட் இன்கம் அப்ரோச், நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. அடுத்து யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. இந்த நெட் ப்ரெசன்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கேல்குலேஷன் ரொம்பவே ஈஸியான கேல்குலேஷன். ஓகேவா? அதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ஃபர்மேஷனை மல்டிப்ளை பண்ணுவீங்க. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர். ஸோ இந்த 2 காலமை மல்டிப்ளை பண்ணி போட்டால் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ப்ராப்ளம் தான் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ ப்ராப்ளம். பட் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் ப்ராப்ளமும் போட்டிருக்கேன், இம்பார்ட்டண்ட்டான நெட் ப்ரெசன்ட் வேல்யூ ப்ராப்ளமும் 2 வீடியோ இருக்குது. அந்த 2 வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னாலே போதும், கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் அட்டன் பண்ண முடியும். ஸோ சொல்லும் போதே புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது ஃபார்முலா கிடையாது, பட் 2 இன்ஃபர்மேஷன் 2 காலமில் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அந்த மாதிரி ஈஸியான ப்ராப்ளம். அண்ட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு 5 மார்க் ஒரு 10 மார்க் ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. நெட் ப்ரெசன்ட் வேல்யூ அந்த யூனிட்லேயே இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், அதனால் கம்பல்சரி நீங்கள் கொஷின் பேப்பரில் எதிர்பார்க்கலாம். வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இது பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொஷின் பேப்பரில் ஒரு 3 கொஷின் பேப்பர் கேட்டிருப்பாங்க. பட் வந்தால் விட்டுட்டு வந்துடக்கூடாது, ஏன்னா அவ்வளோ ஈஸியான ப்ராப்ளம். இதுவும் பார்த்தீங்கன்னா நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மாதிரி தான், 2 காலமில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேஷ் ஃப்ளோவையும் பிவி ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கணும். அந்த ப்ரொபோர்ஷன் மீன்ஸ் வெயிட்டையும் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலையும் மல்டிப்ளை பண்ணால் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கிடைக்கும். ஸோ ப்ராப்ளம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வருத்தப்படாதீங்க, இந்த ப்ராப்ளம் விட்டுட்டு வந்துட்டோன்னு. அவ்வளோ ஈஸியான ப்ராப்ளம். இதுலேயும் 2 வீடியோ இருக்குது. அந்த 2 வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போட்டு பார்த்துட்டு போங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்கள் விட்டுட்டு வந்துடாதீங்க, கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். அடுத்து பேபேக் பீரியட். ஏன்னா உங்களுக்கு யூனிட் 5ல் இருக்கக்கூடியதுலேயே 2 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்னா இந்த நெட் ப்ரெசன்ட் வேல்யூவும் பேபேக்கும் தான். 10 மார்க்கில் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கேட்டாங்கன்னா பேபேக் 5 மார்க்கில் கேட்பாங்க. பட் பேபேக் பீரியடில் கொஞ்சம் ட்விஸ்டெல்லாம் இருக்கும். அட்லீஸ்ட் ஃபார்முலா படிச்சுட்டு போயிடுங்க. ஓகேவா? ஃபார்முலாவது நீங்கள் தெரிஞ்சுட்டு போகணும். பேபேக் பீரியட் அண்ட் ஏஆர்ஆர் மெத்தடுக்கும் ஃபார்முலா படிச்சுட்டு போயிடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் பாலிசி. ஸோ டிவிடெண்ட் பாலிசி நேற்றே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 ப்ராப்ளம் ரெஃபர் பண்ணிவிட்டு போயிடுங்க கண்டிப்பாக. ஓகேவா? டிவிடெண்ட் பாலிசி சம் வந்தது அப்படின்னாலே ஒரு 10 மார்க் கேட்டாலோ ஒரு 5 மார்க் கேட்டாலோ ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். பியூர்லி ஃபார்முலா பேஸ்டு ப்ராப்ளம், வால்டர் மாடல், கார்டன் மாடல். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் மிஸ் பண்ணாதீங்க. இந்த ப்ராப்ளத்தில் ஒரே ஒரு கொஷின் மட்டும் வித்தியாசமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அந்த வித்தியாசமான கொஷின் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அந்த இல்லஸ்ட்ரேஷனை மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு போயிடுங்க கண்டிப்பாக. ஓகேவா? இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 5.
அதாவது நேற்று நான் வீடியோவில் கொடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 சிச்சுவேஷன் ப்ராப்ளம் போடுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆப்டிமம் பே அவுட் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா அந்த ஆப்டிமம் பே அவுட்டோட மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா 2 பே அவுட் கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் 5 நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை பார்த்துக்கோங்க. இல்லை மேம் இந்த சம்லாம் புரியாதுனாலும் நீங்கள் இந்த 2 பே அவுட்டுக்காவது என்ன பண்ணலாம், கண்டிப்பாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு வர முடியும். சுத்தமாக விட்டுட்டு வந்துடாதீங்க ப்ராப்ளமே தெரியல அப்படின்னு. ஓகேவா? ஸோ தெரிஞ்சவங்க இந்த ப்ராப்ளம் போட்டு பாருங்கள். தெரியாதவங்க அட்லீஸ்ட் இந்த 2 பே அவுட்டுக்காவது வால்டர் மாடல்லையோ கார்டன் மாடல்லையோ அவங்க கேட்டிருக்க மாடலில் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ டிவிடெண்ட் பாலிசியில் உங்களுக்கு நேற்று அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த ஒரு வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதும். கண்டிப்பாக ஒரு 10 மார்க் ஒரு 5 மார்க் வந்தது அப்படின்னா மார்க் எடுக்க முடியும். இல்லை ஒரு 5 மார்க் வந்தாலும் ஃபுல்லாக 5 மார்க் எடுக்க முடியும். ஏன்னா பியூர்லி ஃபார்முலா பேஸ்டு ப்ராப்ளம் தான் டிவிடெண்ட் பாலிசி. ஓகேவா? அதுக்கு அடுத்து நீங்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ண வேண்டிய சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவரேஜஸ். இந்த லீவரேஜஸில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். மிஸ் பண்ணாமல் போட்டு பார்த்துட்டு போங்க. அந்த 2 ப்ராப்ளமுக்கும் வீடியோஸ் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிற ப்ராப்ளம்க்கு மட்டும் இந்த வீடியோவுக்கு கீழே லிங்க் இருக்கும். மற்ற எஃப்எம் வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் கொடுத்துருப்பேன். இது வந்து இன்றைக்கி ஒரு நாளில் நீங்கள் பார்க்க வேண்டிய ப்ராப்ளம்ன்றதுனால இந்த ப்ராப்ளம்ஸோட லிங்க் மட்டும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் நம்பர் 24 கேட்டிருக்காங்க. 80,000 யூனிட்ஸ் 1 lakh யூனிட்ஸ் வச்சு இந்த ப்ராப்ளம்க்கும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் நம்பர் 12 கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். 2 ப்ராப்ளம்க்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன், சால்வ் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு லீவரேஜுக்கு வந்து ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், எல்லா ப்ராப்ளம்ஸும் அட்டன் பண்ண முடியும். இது தவிர லீவரேஜில் நீங்கள் இல்லஸ்ட்ரேஷன் 1 இந்த ப்ராப்ளம்க்கும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுவும் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளம். இதை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 3 ஒரு முறை 5 மார்க் ப்ராப்ளம்னு கேட்டிருக்காங்க. வேறு எந்த ப்ராப்ளம் கேட்டாலுமே உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த ஸ்டேட்மெண்ட், ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபார்முலா. இது தெரிஞ்சதுன்னா நீங்கள் லீவரேஜ் ப்ராப்ளம் அட்டன் பண்ண முடியும். இந்த ஒரு நாளில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களால் பாஸ் மார்க் எடுக்க முடியும். ஓகே, பாஸ் மார்க் வேணுன்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. 100 எய்ம் பண்ணுறவங்க மற்ற வீடியோஸில் சொல்லியிருக்க எல்லா ப்ராப்ளம்ஸையுமே நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள், சால்வ் பண்ணுங்கள். 5 மார்க் 10 மார்க் தியரி கொஷின்ஸ் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். 2 மார்க் கொஷின்ஸ்க்கும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆல் தி பெஸ்ட். நன்றி.